வணக்கம். இந்த வீடியோவில் பாவாடை சட்டை ஒன்று கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பாவாடை சட்டையோட லென்த்து பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சு. நம்ம கரெக்டாக 25ல் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு என்ன நேரே ஒரு கோடு போட்டு ஒரு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கைக்குழி இறக்கம். என்னுடைய பாடி வந்து 31 இன்ச்சு. அப்போ ஒரு 7.75 மார்க் பண்ணால் அந்த 31 இன்ச்சு வந்துடும். நம்ம 1.5 இன்ச்சு கச்சா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டர் ஒரு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு நமக்கு கைக்குழி எவ்வளவு தேவைன்னா ஒரு 6 இன்ச்சு தேவை. இது வந்து கைக்குழிக்காக நான் எடுத்துக்கிற பேட்டர்ன். நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு 6 இன்ச்சு தேவை. மேலே கச்சா ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 7 இன்ச்சு வேணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்குது. கரெக்டாக 7 இன்ச்சுக்கு மேலே வந்து கரெக்டாக 7ல் ஒரு மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள் கழுத்து நம்ம ஒரு 2.5 மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த மார்க்குக்கும் இது பண்ணியிருக்க மார்க்கும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். கைக்குழி இறக்கம் என்ன வரும்னா கரெக்டாக 6 இன்ச்சு வரும். அடுத்தால இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சில் ஒரு மார்க். இந்த மார்க்கையும் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம். 2 வேஸ்ட்டு எவ்வளோன்னா 28 இன்ச்சு. அப்போ 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு, கச்சா ஒரு 1.5 இன்ச்சில் மார்க். அப்புறம் இடுப்பு வந்து 32 இன்ச்சு. கரெக்டாக 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சு கச்சா. அப்புறம் பாசம் எப்படின்னா 35 இன்ச்சு. அப்புறம் 8.75 ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க். நம்ம இந்த எல்லா மார்க்கையும் கரெக்டாக ஸ்கேலை வச்சு கோடு போட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான அளவு இது. இது வந்து ரெடி அளவு. இது வந்து நம்ம கச்சா எக்ஸ்ட்ரா விட்டுருணும். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு கச்சா விட்டுருணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஆரம்பிக்கலாம். இதை மாதிரி கொண்டு வந்து
ஒர்த்தான பாவாடை சட்டை. ஒரு 20 வயசு பொண்ணுக்கான பாவாடை சட்டை. நம்ம ஃப்ரண்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததா பேக்கை கட் பண்ண போகிறோம். பேக்கை வேணால் இப்படி போட்டுக்கலாம் மாற்றி. அது ஓப்பன் பாகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா பின்னால் வந்து பட்டி மடிச்சு அடிப்போம். அதுக்காக 1.5 இன்ச்சு கச்சா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதுக்கு அந்த பக்கமாக இந்த அளவை வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மொத்தம் வந்து 1.5 மீட்டர் லைனிங். இதெல்லாம் நான் பேக் ஃப்ரண்டை வெட்டியிருக்கேன். கை வந்து பஃப் கை தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் அந்த கை வந்து நம்ம ஒரு இது எவ்வளவு தேவைங்கிறது ஒரு அளவு இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கை இறக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி ஒரு 5 இன்ச்சு. சரி, நம்ம வந்து கச்சாவோட வந்து ஒரு 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 6 இன்ச்சில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க். நமக்கு ஹைட்டு என்ன தேவைன்னா 6 இன்ச்சு தேவை. ஒரு கச்சா ஒரு 1.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு வரும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். 6 இன்ச்சில் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கச்சா. இது வந்து கைக்குழி வந்து நமக்கு தேவை 6.5 இன்ச்சு, கரெக்டாக 6.5 இன்ச்சு. இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சில் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் கிராஸாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா நுனிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு தான். இப்போது 4.5 ஒரு மார்க்கு, 1.5 இன்னொரு. சரி, இது வந்து நார்மலாக நம்ம கை வெட்டக்கூடிய அளவு. இதை வச்சு தான் நம்ம வந்து பஃப் வந்து ஒரிஜினல் துணியில் கட் பண்ணணும். சரி, இப்போ துணியில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவையும் கட் பண்ணிட்டோம். 2 பேக் பார்ட்டி. இது வந்து மோதலை. இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். 2 துணி இருந்துச்சுன்னா 2 பார்ட்டும் எடுக்கலாம். இது வந்து துணி கம்மியாக இருக்குங்கனால இதில் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற சாரியில் பேக் பார்ட் எடுப்போம். இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரெடி இது வர வரும்.
இப்போ லைனிங் வந்து 25 வச்சுருந்தோம், ஆனால் ஒரிஜினல் வந்து அளவு என்னென்னா 26 இன்ச்சு. இப்போ இதில் இருந்து கரெக்டாக மேலே 26 ஒரு மார்க் பண்ணும். இதுதான் மார்க்கு. அந்த மார்க்லேயே இந்த லைன் வச்சு இது வந்து கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு 1.25 இன்ச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து எவ்வளோ வருதுன்னா 28 இன்ச்சு வருது. லைனிங் வந்து நம்ம 25 இன்ச்சில் வச்சுருந்தோம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் நம்ம எவ்வளோ வச்சு விட்டோம்னா 28 இன்ச்சு. இதனுடைய அளவு வந்து முழு அளவு வந்து ரெடி வந்து 26 இன்ச்சு. சரி, ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடுவோம். இதை வந்து கரெக்டாக ஒரே சைடில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நேராக இது வந்து பேக் பார்ட், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். அடுத்த நம்ம வந்து ஸ்லீப்பை கட் பண்ணுவோம். ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இந்த கோட்டை கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி இறக்கி இதுக்கு கீழே என்ன இருக்குல்ல, ஒரு 2 இன்ச்சில் பார்டர் வரும். அதுக்கு மேலே ஒரு கப் வரும். இது வந்து நம்ம கீழே வரக்கூடிய பட்டி, இது கீழே வரக்கூடியது.